அன்பால அன்புக்காகவும் உழைப்புக்காகவும் பேர் பெற்ற இந்த மக்கள் இதெல்லாம் சேவை செய்யற இந்த வாய்ப்பை வழங்குறதுக்கு நான் ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு இந்த குடும்ப அட்டைகள் வழங்கும் விழா எப்படி முதலமைச்சர் அவர்கள் போன வாரம் கருப்பூர் தொகுதியில இருக்கிற குடும்ப பெண்களுக்கு இந்த அட்டையை ஸ்மார்ட் கார்டு வழங்குறதுக்கு ஆரம்பிச்சு வச்சாரு. ஆரம்பிச்சு வச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ள தமிழகத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த குடும்ப அட்டைகளை வழங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாரு. அதனால ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் நம்ம அரசு சார்பாக நம்ம இருக்கு. இன்னைக்கு இங்க 522 பேருக்கு நம்ம இன்னைக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போறோம். மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரசு நீங்க 2 மாசத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? 50-60 வருஷமா இல்லாத ஒரு ஆட்சியை ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும் மாற்று முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். தைரியமா ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு துணிச்சலோட சொல்லுங்க. தன்னுடைய அமைச்சரவையில யாரும் நல்ல வாங்க மாட்டாங்க, ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டா ஒரு உறுதி எடுத்திருக்காரு. நீங்க கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம். இந்த அரசு முழுக்க முழுக்க உங்கள் சார்ந்ததா இருக்கும். நானும் கண்டிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கடந்த தேர்தலில் நீங்க அக்கா சத்தியபாமா அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. இப்ப நம்ம கழகத்தோட இணைந்திருக்காங்க. நம்ம இந்த தொகுதி நம்ம தொகுதி தான். அதனால எந்தவித பாரபட்சமும் இல்லை. அதாவது டிவிகே ஜெயிச்ச தொகுதி மற்ற கட்சி ஜெயிச்ச தொகுதி அப்படிங்கிற பாரபட்சம் நம்ம முதலமைச்சர் இல்ல. அனைத்து தொகுதி மக்களும் நம்ம தொகுதி தான். அனைத்து மக்களும் நம்ம மக்கள் தான். அதனால கண்டிப்பாக நீங்க நம்பிக்கையோட இருங்க. முதல் முறையா நீங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஆட்சி செய்யறது ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைச்சிங்க. இதுக்காக தான் நம்ம அண்ணன் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த மக்கள் ஏழை மக்கள் அவங்களுக்கு என்ன தேவை அதை உணர்ந்து அதற்கான திட்டத்தை செயல்பட்டு இருக்காரு. அதனால இந்த திட்டங்கள் இன்னைக்கு வழங்கப்படுகிற திட்டங்கள் இது ஒரு ஆரம்பம் தான். இன்னைக்கு கொடுத்தது ஒரு ஆரம்பம் தான். இனிமேல் படிப்படியாக ஒவ்வொரு கிராமமாக உங்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் சரி செஞ்சு கொடுக்க இந்த அரசின் கடமை இன்னைக்கு கொடுக்கிறோம். இந்த கிட்டத்தட்ட 25 லட்சம் மதிப்புள்ளான இந்த உதவிகளை நீங்க கொடுக்கிறோம். இது யார் பணம்? உங்க பணம் தான். மக்கள் பணம் தான். மக்கள் நீங்க உங்களோட பணத்தை தான் அரசுக்கு கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. போன அரசுலாம் பாத்தீங்கன்னா இடையில நிறைய லீக்கேஜஸ் எல்லாம் இருந்தது. இந்த அரசுல எந்தவித இடையில போற எந்த லீக்கேஜஸ் கரப்ஷன் ஊழல் எதுவும் இல்லாம மக்கள் பணம் முழுவதும் மக்களுக்கே கொண்டு சேர்க்கணும் தான் முதலமைச்சரோட திட்டம். அதுதான் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி இங்க வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதுக்காக இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு